அனைவருக்கும் வணக்கம். பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாம் தமிழோட வேட்பாளர் அனிஸ் பாத்திமா அவர்கள் 8 மாசம் கர்ப்பிணின்னு தெரிஞ்சும் திமுக குண்டர்களால தாக்கப்பட்டிருக்கும். இது ரொம்பவே ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம். எனக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழோட பிடிக்காததான், அதுக்கு மனசாட்சி இல்லாதவன் நான் கிடையாது. அதனாலதான் இந்த திமுகவை எதிர்த்து அனிஸ் பாத்திமாக்கு ஆதரவாக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு என்னோட மன வருத்தம் பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமனா இருக்கட்டும், தென்னகம் விஷ்ணுவா இருக்கட்டும், அண்ணன் ஹிமாயினா இருக்கட்டும், பலரும் பாத்தீங்கன்னா இந்த 8 மாசம் ஒரு பெண்ணுக்கு 8 மாசம் கர்ப்பிணி பெண்ணுன்னு தெரிஞ்சும் திமுக குண்டர்கள் அந்த பெண்ணை அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த திமுக குண்டரோட மனநிலை இருக்கும். தயவு செஞ்சு காவல்துறையினர் இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களால தெரிவிக்கப்படும். திமுக கணக்கு இப்பதான் இப்படி பண்றாங்க கேட்டா இப்ப இல்ல, பல ஆண்டு காலமாக இவங்க பாத்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா வார்த்தை ரீதியாக பதில் சொல்லத்தினா திராணி இல்லாத திமுக குண்டர்கள் இந்த மாதிரிதான் கை சட்டை விடுவாங்க. எப்படின்னா ஒரு கேள்வி அரசியல் நாத்தவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்த பேசும்போது நல்லா போல்டா பேசுவாங்க, உறக்க பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா பேசியிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா தாக்கத்துல ஈடுபடுத்துறாங்க. பாருங்க, ஒரு பெண் 8 மாசம் கர்ப்பிணின்னு தெரிஞ்சுமே இவங்க தாக்குறாங்க அப்படின்னா, இவங்க வீட்டு ஒரு பொண்ணு, திமுக காரன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கு. அந்த கர்ப்பிணியை எவனா தாக்குனா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்கும். அதே மாதிரி தானே இந்த அனிஸ் பாத்திமாவோட கணவருக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய ஆட்சி எவ்வளவு ஒரு அவலநிலையை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. ஆல்ரெடி வாக்கு அழிச்சிட்டோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து எப்படியா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடணும்னு ஒரு முன்னோட்டத்துல இருந்தாங்களே தவிர கொள்கையும் கோட்பாடையும் பாத்தீங்கன்னா எடுத்து அக்கா அனிஸ் பாத்திமா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணதை நம்ம பார்த்தோம். எனக்கு நாம் தமிழர் பிடிக்காதான், நான் டிவிக்கு ஆதரவு தான். ஆனா ஒரு 8 மாசம் கர்ப்பிணி பெண்ணை தாக்கம் பொழுது பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். சாட்டை துரைமுகன் பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, எனக்கு ஒரு என்னன்னா அனிஸ் பாத்திமா தாக்கப்படுறாங்க. இன்ன வரைக்கும் அவரோட சேனல்ல அந்த திமுக கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியலுக்கு வரல, அதிகாரத்துக்கு வராத விஜயை போட்டு விமர்சிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி திமுக பத்தி விமர்சிக்க வேண்டியதானே. எதுக்காக விமர்சிக்கல அப்படின்னா, இவர் இந்த நேரத்துல அனிஸ் பாத்தியா பத்தி விமர்சிச்சு அது பெரிய ஸ்ப்ரெட் ஆகி ஓட்டுகள் கம்மியாயிரும் அப்படின்றதாண்டி அந்த தேர்தல் அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்குது. ஆனா சாட்டை துரைமுருகன் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசல. இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பேசுறாரு சாட்டை துரைமுருகன். என்ன பேசுறாருன்னா, திமுக காரன் சாட்டை துரைமுருகன் சொன்னாங்களா, மாப்பிள்ள நம்மளாம் பங்காளிய, நம்ம அப்புறம் சண்டை போட்டுக்கலாம், விஜய போட்டு அடியா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படின்னா பங்காளிகள், நாம் தமிழருக்கும் திமுகவும் பங்காளிகளா, நம்ம பங்காளி சண்டை அப்புறம் பார்த்துக்கலாம், விஜய போட்டு அடியா, நீ விஜய் சூப்பரா திட்டது பிடிச்சிருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நாம் தமிழர் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு இருக்காங்க. இந்த தொகுதியில திமுக காரன் ஃபுல்லா நாம் தமிழ் ஓட்டு போடுவான்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசி வந்த சூழல்ல சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேனல் வச்சிருக்காரு. இந்த ஒரு பெண் தாக்கப்படுறாங்க. இந்த வீடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கலாம்? ஏன் இவங்க செய்ய மாட்டாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாட்டை துரைமுருகன் ஒரு கலைமுருகன் ஒரு காசுக்காக என்ன வேணா பண்ற ஒரு கேரக்டர். இதுலயே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பெண் பாலியல் தமிழ்நாட்டுல திமுக காரனால 2 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. அதை பத்தி சாட்டை துரைமுருகன் பேச மாட்டாரு. ஒரு 7 வயசு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவனால கற்பழிக்கப்பட்டு ஓடி வருது. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், YMCA காலேஜா இருக்கட்டும், பல பெண்கள் திமுக காரங்களால பாதிக்கப்பட்ட சூழல்லையும் சாட்டை துரைமுருகன் மற்ற விஷயத்த பேசுவாரே தவிர இந்த பாலியல் வன்கொடுமை, இவங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு திமுக அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சாட்டை துரைமுருகன் அவரோட சேனல்ல பேசவே மாட்டார். முழு நேரமா விஜய் மட்டுமே பேசிட்டு இருக்க சூழல்ல உங்க கட்சி பெண்ணு ஒரு 8 மாசம் கர்ப்பிணி, அந்த பெண்ணை ஒருத்தவங்க திமுக அடிக்கிறான். அந்த பெண் இன்ன வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. 8 மாட்டு நிறை கர்ப்பிணியா இருந்துமே இவங்க பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல நிக்கிறாங்க. ஏன்னா அது கண்டிப்பா நான் மின்றணும், எப்படியாவது அதை மாற்றம் கொண்டு வர நிக்கிற சூழல். இந்த பெண்ணை தாக்கும் போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த பெண்ணுக்கு ஒரு ஆதரவா தெரிவிக்கணும்னாலே திமுக காரன் பாத்தீங்கன்னா ஆபத்தானவன் கிடையாது. இந்த மாதிரி உள்கட்சியிலே இருந்துகிட்டு சாட்டை துரைமுருகன் மாதிரி காசை வாங்கிட்டு பங்காளி சண்டை எனக்கு திமுக பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் ஆபத்தான. வீடியோ பார்த்தவங்க நன்றி.